ஹாய் சொந்தங்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? நான் நைட் டின்னர் வந்திருக்கேன். இன்றைக்கி என்னுடைய நைட் டின்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். சொல்லவே முடியாத அளவுக்கு ஸ்பெஷலாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 நாளில் 6 நாள் வந்து வீட்டில் சமைச்ச ஃபுட்டு வரும். 7வது நாள் வந்து ஹோட்டலில், அதாவது சனிக்கிழமை வந்து இங்கே வந்து எல்லாமே ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கி சாப்பிடும்போது எனக்கு வாங்கி கொடுத்த சாப்பாடை நீங்கள் பார்க்கணுமா? பாருங்க, ரொம்ப மோசமான அளவுக்குலாம் இல்லை. அண்ணா ஒன்று எனக்கு பிடிக்கல. என்னன்னா பாருங்க, இது எந்த ஊர் சாதம் அப்படின்னு கேட்டால் பிலிப்பினி சாதம். ஏன்னு கேட்டால் இந்தியாவில் வந்து நான் மட்டும்தான், மற்றவங்க எல்லாருமே பிலிப்பியன்ஸுன்றதால இது அவங்க ஊர் சாப்பாடு இப்படி தான் சாப்பிடுவாங்களாம். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, இது பின்னாது எலுமிச்சம், வெள்ளரிக்காய், இது என்னன்னே தெரியலையே, ஏதோ சீவி வச்சுருக்காங்க. இதில் காய் மாங்காவான்னு தெரில. அதுக்கப்புறம் சிக்கன் ரைஸ். இந்த ரைஸ் வந்து பிலிப்பீனுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதான். அதாவது பிலிப்பீன்ஸில் வந்து அவங்க வந்து ரொம்ப காஸ்ட்லி இந்த ரைஸ். ஸோ இந்த ரைஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்து அமிர்தம் மாதிரி சாப்பிடுவாங்க. இது ஃப்ளேவர் எப்படி இருக்கும்னு கேட்டால், நம்ம பாயாசத்தில் போடுவோமே ஜவ்வரிசி, அந்த மாதிரி டேஸ்ட் இருக்குது. மென்று பல்லு வலி எடுத்துக்கும். ஸோ அதனால் நான் சாப்பிட மாட்டேன். நீங்கள் யாருன்னா பிலிப்பினி ஃபுட்டு சாப்பிட்ருக்கீங்களா? சிக்கனை மட்டும் டேஸ்ட்டு பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிக்கன் எப்படி இருக்குன்னா இனிப்பாக இருக்குது, அதே நேரம் லைட்டாக காரமாக இருக்குது, உப்பு இருக்குது, வறுத்த சிக்கன் தான். ஸோ சொல்லிக்கிற அளவுக்கு சிக்கன் மோசம் இல்லை, சாப்பிட்லாம். ஆனால் எனக்கு சாதம் தான் பிடிக்கவில்லை. ஓகே நண்பர்களே, நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு சிக்கன் வேணுமா? இந்தாங்க ஒரு பீஸ் எடுத்துக்குங்க. பாய் பாய், குட் நைட்.